அதில் 2 கமெண்ட் ஹைலைட்டாக தெரிஞ்சது. இந்த ஒரு விஷயம் மட்டும் ப்ராப்பராக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா லேப்டாப் அண்ட் பேட்டரியோட லைஃபை ஈஸியாக 3 to 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். காஸ்ட்லியானது, விலை கம்மியானதுலாம் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் லேப்டாப் ஓவர் ஹீட்டிங்காக இருக்கு, தெர்மல் பேஸ்ட் மட்டுமே காரணம் கிடையாது. பர்சனலாக கேட்டால் அதுவுமே வேஸ்ட் தான். ரீசெண்ட் நம்ம பண்ண விபூதி அடிச்ச டெக்னீஷியன் வீடியோவில் நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. அதில் 2 கமெண்ட் ஹைலைட்டாக தெரிஞ்சது. சாதாரண பயன்பாட்டு மடிக்கணினிக்கு ஒரு தெர்மல் பேஸ்ட் அவசியமா? ஆம் என்றால் எந்த பிராண்டு வாங்குவது, எங்கே வாங்குவது, எப்படி யூஸ் பண்ணுவது, ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். லேப்டாப்ல தெர்மல் பேஸ்ட்னா என்ன? லேப்டாப்ல அதிகமாக ஹீட் ஆகிறதுனா எல்லாருக்கும் தெரியும், அது ப்ராசஸர் தான். ஸோ ப்ராசஸரோட ஹெட் இதுதான். ஸோ இதில் ஆகக்கூடிய ஹீட்டை இந்த ஹீட் சிங்க் காப்பர் பிளேட் இருக்கு இல்லையா, இந்த டெர்மினலுக்கு ஹீட்டை கண்டக்ட் பண்ற ஹை தெர்மல் கண்டக்டிங் எஃபிஷியன்சிக்கான யூஸ் பண்றது தான் தெர்மல் பேஸ்ட். ஸோ ஆப்வியஸ்லி இது எங்க இருக்கும்னா ப்ராசஸரோட ஹெட்டுக்கும் இந்த ஹீட் சிங்க் காப்பர் பிளேட்டுக்கும் நடுவில் இருக்கும். ஓகே, ஒருவேளை நம்ம பேஸ்ட் இல்லாம ஹீட் சிங்க் அப்படியே மாட்டினோம்னா ஆப்வியஸ்லி இது லேப்டாப் ஓவர் ஹீட்டிங் ஆகி ஆஃப் ஆயிடும். தெர்மல் பேஸ்ட்டை நம்ம ஏன் மெயின்டைன் பண்ணணும், அதாவது ஒரு ஸ்பெசிபிக் டைம் ஃப்ரேம்ல ரீப்ளேஸ் பண்ணணும். அது ஏன்னா இப்போ லேப்டாப் வாங்கி முதல் நாள் இருக்கிற கண்டிஷன்லயே ஒரு 1 year யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தெர்மல் பேஸ்ட் இருக்காது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, செமி சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தெர்மல் பேஸ்ட் நீங்க யூஸ் பண்ண அது ஹார்டன் ஆகி சாலிட் ஸ்டேட்ல மாறிடும். இது ஒருவேளை கல்லு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா ப்ராசஸரோட ஹீட்டை ப்ராப்பர் தெர்மல் கண்டக்ட் பண்ணாது. அதனால லேப்டாப் ரொம்ப அப்நார்மலா ஹீட்டிங் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் லேப்டாப் நீங்க வாங்கி 2nd year 3rd year அப்புறம் ஹீட்டிங் இஷ்யூஸ் காமனா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் லேப்டாப் வச்சிருப்பீங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் ப்ராப்பரா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா லேப்டாப் அண்ட் பேட்டரியோட லைஃபை ஈஸியா 3 to 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்புறம் ஏன் ஷோரூம்காரங்க சொல்ல மாட்டாங்க ஸோ அப்படின்ற கேள்வி எல்லாரும் மனசுக்குள்ளேயும் தோணும். காரணம் வேற ஒன்றும் இல்லை, பழைய லேப்டாப் ஃபால்ட் ஆனதா அவங்களால நியூ லேப்டாப் வைக்க முடியும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ 2வது கமெண்ட், யூ அகைன் யூசிங் லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி பேஸ்ட் ஆஃப்டர் டாக்கிங் ஆல் திஸ், இஸ் இட் ஸோ? திஸ் இஸ் ஃபார் யூ. ஸோ தெர்மல் பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் ஃபேக்டர்ஸ், அதாவது குவாலிட்டி அண்ட் கிரேட், இது 2 மேட்ச் ஆச்சுன்னா நீங்க எந்த தெர்மல் பேஸ்ட் வேணா யூஸ் பண்ணலாம். காஸ்ட்லியானது, விலை கம்மியானதுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது 2 முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்கு, தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். இது 2ம் மேனுஃபேக்சரரோட ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். நண்பா உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இப்போ காஸ்ட்லியான தெர்மல் பேஸ்ட்டை போட்டு 4 years யூஸ் பண்றதை விட ரெக்கமெண்டட் கேட்க தெர்மல் பேஸ்ட்டை இயர்லி ஒன்ஸ் மாத்திக்கிறது தான் பெட்டரான ஆப்ஷன்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம லேப்டாப் ஓவர் ஹீட்டிங்கா இருக்கு, தெர்மல் பேஸ்ட் மட்டுமே காரணம் கிடையாது. தெர்மல் பேஸ்ட் ரீப்ளேஸ் பண்றதோட ஹீட் சிங்க் ஃபேன் ரிமூவ் பண்ணுவோம். இந்த ஹீட் சிங்க் சேம்பர்ல டஸ்ட் கிளாட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ஹீட் சிங்க் ஃபேனோட ஸ்பிண்டிலையும் செக் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், அதாவது ஹீட் சிங்க் ஃபேன், ஹீட் சிங்க், தெர்மல் பேஸ்ட். ஸோ இது 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் லேப்டாப்போட ஓவரால் தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, காஸ்ட்லியான ஆயில ஊத்தி 40,000 கிலோமீட்டர் ஓட்டுறதை விட ரெக்கமெண்ட் கிரேட் ஆயில 10,000 கிலோமீட்டர் மாத்தினீங்கன்னா இன்ஜினோட லைஃப் கண்டிப்பா பெட்டரா வருமா இல்லையா? அதே மாதிரி தான். இதுல கூட ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. அதாவது நம்ம ஆட்கள் நிறைய வெளிநாட்டுக்கு போறாங்க, அங்க சர்வீஸ் பண்ற ஆப்ஷன் இருக்காது, போனா வர்றதுக்கு 3-4 வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு வேணா நம்ம இந்த காஸ்ட்லியான தெர்மல் பேஸ்ட் யூஸ் பண்ணா, பர்சனலா கேட்டா அதுவுமே வேஸ்ட் தான்.